رمضان أقبل بعد طول غيابي ففرحت فيه مهنئا أحبابي خير الشهور به النفوس تعلقت واستسلمت للخالق الوهاب بك ليلة القدر التي نزلت بها آيات تذكرة لذي الألباب يا صائما للشهر محتسبا له بشراك مغفرة بغير. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இந்த சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான் என்ற அடிப்படையில் இந்த அமர்வு எனக்கும் உங்களுக்கும் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை கற்றுத்தரும் என்று சொன்னால், அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பிறந்த மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகின்றான். இந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் எதிர்பார்க்கின்ற மனிதன் பல சந்தர்ப்பங்களில் இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறைகளை தவற விடுவதனால், இஸ்லாம் சொல்லுகின்ற அறிவுரைகளை புறக்கணிப்பதனால் அவனுடைய நிம்மதிகள், அவனுடைய சந்தோஷங்கள், அவனுடைய மகிழ்ச்சிகள் காற்றில் பறந்து விடுகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அது ஒரு தனி மனிதனாக வாழுகின்ற அந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி,
ஒரு சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் காட்டுகின்ற வரம்புக்குள் அவன் வாழுகின்ற பொழுதோ நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம் வரப்போகிறது. இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டல்களை தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கின்ற பொழுதோ அங்கேதான் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மனிதன் காணப்போகின்றான். சுருக்கமாக சொல்வதானால், இஸ்லாமிய வழிகாட்டுதல்களை விட்டுவிட்டு, இஸ்லாமிய வழிகாட்டல்களை புறக்கணித்துவிட்டு என்னதான் நிம்மதியை தேடினாலும், என்னதான் சந்தோஷத்தை தேடினாலும், அந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு மனிதனால் பரிபூரணமாக இந்த உலகத்தில் கண்டுகொள்ள முடியாது என்ற ஒரு செய்தியை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மனிதனுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு இஸ்லாம் சொல்கிற அடிப்படை விடயம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதுமே ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பவனாகவும் நபிகளாரின் வழிகாட்டுதல்களை தன்னுடைய வழிகாட்டுதல்களாக எடுத்து நடப்பதும் தான் அந்த மனிதனுடைய உலக வாழ்க்கையின் நிம்மதியை தீர்மானிக்க போகிறது என்பதை ஒருபோதும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதை நாங்கள் மறந்து விடுவோமாக இருந்தால், படைத்தவன் அல்லாஹ் உலகத்திலும் பலவிதமான சோதனை எங்களுக்கு தந்து மறுமையிலும் எங்களை மறக்கடிக்கப்பட்ட நிலையில் நெருக்கடியான ஒரு வாழ்க்கைக்கு அல்லாஹ் தள்ளிவிடுவான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இந்த உலக வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற மனிதனுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற அறிவுரை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடக்க வேண்டும், நபிகளாருடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் என்ன நடக்க போகிறது? 20வது அத்தியாயம் 124, 125, 126வது வசனங்கள் எங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்ன? வமன் அஅரத அன் ذிக்ரி, அல்லாஹ் சொல்கிறான், யார் என்னுடைய அறிவுரைகளை புறக்கணிப்பார்களோ, யார் என்னுடைய வழிகாட்டல்களை புறக்கணிப்பார்களோ, யார் என்னுடைய அல் குர்ஆன் ஆகிய அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அதன் விளக்க உரையாகிய நபிகளாருடைய சுன்னாவையும் புறக்கணித்து நடப்பார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தங்கா, அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, என்னதான் பணம் இருந்தாலும், என்னதான் பட்டம் பதவிகள் இருந்தாலும், என்னதான் ஆட்சி அதிகாரங்கள் இருந்தாலும், என்னதான் மக்கள் செல்வாக்கு இருந்தாலும், ஒரு மனிதனிடத்தில் குர்ஆனுடைய போதனைகள் இல்லையா, நபிகளாருடைய வழிகாட்டுதல்கள் இல்லையா, அவனுக்கு இந்த உலக வாழ்க்கை நெருக்கடிக்குரியதாக ஆக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். இது உலகத்திலே மனிதனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருப்பதோடு வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, கியாமத்து நாளையிலே, மறுமை நாளையிலே அந்த மனிதனை நாங்கள் ஒரு குருடனாக எழுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனிதன் கேட்பானாம், கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா, இறைவா, ஏன் என்னை நீ குருடனாக எழுப்பினாய்? ஏன் என்னுடைய பார்வையை போக்கிய நிலையில் எழுப்பினாய்? வக்கது குந்து பசீரா, உலகத்தில் நான் பார்வை உள்ளவனாக இருந்தேனே என்று மனிதன் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்கிற பொழுது படைத்தவன் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கால கதாலிக அத்தத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா வகதாலிகல் யௌம துன்சா, இது போன்றுதான் உலகத்தில் என்னுடைய கட்டளைகளும் அத்தாட்சிகளும் வசனங்களும் வருகின்ற பொழுதோ அவைகளை நீ மறந்து விட்டாய் அல்லவா, இன்றைக்கு நாங்கள் உன்னை மறந்து விட்டோம் என்று படைத்தவன் அல்லாஹ் சொல்லுவானாம். அன்பார்ந்தவர்களே, மறுமையின் கவலைகளும், மறுமையின் துன்பங்களும், மறுமையின் பிரச்சனைகளும் கடுமையானது, கொடூரமானது, பயங்கரமானது. ஆனால் நம்ம பல சந்தர்ப்பங்களில் மறுமையை மறந்து வாழ்ந்தாலும் உலக நிம்மதியை எதிர்பார்க்கிறோம் அல்லவா? மறுமையை மறந்து வாழ்ந்தாலும் உலக நிம்மதியை எதிர்பார்க்கிறோம் அல்லவா? அந்த உலக நிம்மதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் குர்ஆனோடு பயணிக்க வேண்டும், சுன்னாவோடு பயணிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும், நபிகளாருடைய சுன்னாக்களை பின்பற்றி நடக்க வேண்டும். இந்த இரண்டையும் எடுத்து நடக்கவில்லை என்றால் எங்களுக்கு உலக வாழ்க்கை நெருக்கடியானது, கவலைக்குரியது, பிரச்சனைக்குரியது என்று படைத்தவன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். குர்ஆன் சுன்னா சொன்ன பிரகாரம் ஆரம்பிக்கிறோமா? நிச்சயம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் காணலாம். நபிகளார் எப்படி சொல்லி காட்டினார்கள்? துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், ஒரு பெண்மணி 4 நோக்கங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். லி மாலிஹா, அவளுடைய பொருளாதாரத்திற்காக, வலி ஜமாலிஹா, அவளுடைய அழகிற்காக, வலி நஸபிஹா, அவளுடைய குடும்ப வம்சத்துக்காக, வலி தீனிஹா, அவளுடைய மார்க்கத்துக்காக. நபிகளார் என்ன சொன்னார்கள்? ஃபதுஃபர் பிதாத்தித் தீன், இளைஞனே, நீ மார்க்கப்பட்டுள்ள, திருமணம் முடிக்க விரும்புகின்ற ஒவ்வொரு மனிதனையும் அழைத்து சொல்கிறார்கள், நீ மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை மனம் முடித்துக்கொள். தரிபத் யதாக், உன்னுடைய வாழ்க்கை
நிம்மதி அடையலாம், உன்னுடைய வாழ்க்கை பரக்கத்தடையலாம், உன்னுடைய வாழ்க்கை செழிப்படையலாம் என்ற அந்த சுபசோபன வார்த்தையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, திருமணத்தை முடிக்கிறது தான் ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கையை ஆரம்பிப்பதன் கட்டம். அதற்கு முன்னால மனிதன் ஏதோ ஒரு அடிப்படையில் வாழ்ந்துட்டு போயிடுறான். இந்த உலகத்தில் மனிதன் தான் வாழ வேண்டும் என்பதற்காக எடுத்து வைக்கின்ற ஒரு எட்டு தான் குடும்ப வாழ்க்கை என்பது. அதற்கு முன்னால ஒரு தாயுடைய சொல்லுக்காக, தந்தையுடைய சொல்லுக்காக எப்படி மனிதன் வாழ்ந்துவிட்டு போய்விடுகிறான். திருமணம் முடித்த பிறகு அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அந்த கட்டம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மார்க்கத்தை எடுத்து நடக்கின்ற ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக வாழ ஆரம்பிப்பதுதான் அந்த மனிதனுடைய உலக வாழ்க்கையின் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தீர்மானிக்க போகிறது என்று நபிகளார் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஏதோ திருமணம் முடித்து விட்டோம், மார்க்கத்தை பார்க்கவில்லை, பொருளாதாரத்தை பார்த்தோம், அழகை பார்த்தோம், குடும்பத்தை பார்த்தோம். பல பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்திருக்கலாம், பல நெருக்கடிகளை அழகினால் சந்தித்திருக்கலாம், பொருளாதாரத்தினால் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம். நல்ல வம்சத்தை பார்த்து முடித்திருப்போம், அந்த வம்சத்துக்குள்ளிருந்து பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுதாவது நாங்கள் நிம்மதியான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி போக வேண்டுமா? இப்பொழுதாவது நாங்கள் குர்ஆன் சுன்னாவுடைய கட்டுக்கோப்புக்குள் வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அல்லவா, அத்துன்யா மதா, இந்த உலக வாழ்க்கை என்பது இன்பம் அனுபவிக்கின்ற ஒரு சாதனம் என்று சொன்னார்கள். உலக வாழ்க்கையே இன்பமானதுதான், உலக வாழ்க்கையே மகிழ்ச்சியானதுதான். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இப்படித்தானே மனுஷன் உலகத்தில் வாழும் பொழுதுதான் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று பார்க்கிறான். நபிகளா சொன்னார்கள், வகைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் அனுபவிக்கின்ற உலக இன்பங்களிலேயே சிறந்த இன்பம் சாலிஹான ஒரு மனைவி என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, உங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லையா? மார்க்கப்பற்றுள்ள ஒரு நல்ல பெண்மணி அந்த பொருளாதாரம் நிறைந்த ஒரு பெண்ணாக வாழ்ந்து காட்டுவாள். உங்களிடத்திலே மக்கள் செல்வாக்கில்லையா? உங்களுடைய மனைவி மார்க்க பெற்றுள்ளவளாக இருந்தால் அவள் ஒருத்தி போதும் உங்களுக்கு மக்கள் செல்வாக்குடைய வாழ்க்கையை தருவதற்கு. உங்களுடைய மனைவி மார்க்கப்பட்டுள்ளவளாக இருந்தால் இந்த உலகத்தின் முழு நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் அந்த ஒரு பெண்மணியே காரணம் என்கின்ற அளவுக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. சில மனிதர்கள் சொல்லுவாங்க, என்னதான் பொருளாதாரம் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. என்னதான் உலகத்துல மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் நம்மட வீட்டுக்கு போனா நிம்மதி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்? வீட்டுக்குள் இருப்பது அல்லாஹுவை பயந்ததில்லை என்றால், வீட்டுக்குள் இருப்பது நபிகளாரை நேசிக்கின்ற ஒன்றாக இல்லை என்று சொன்னால், நீங்க என்னதான் நிம்மதி சந்தோஷம் என்று உலகத்தை தலைக்கு மேலால தூக்கி வைத்துக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை கண்ணீர் கடிவடிந்ததாக நிம்மதியற்றதாக இருக்கும் என்பதுதான் நபிகளார் அந்த வார்த்தையினூடாக சொல்ல வருவது. எனவே அன்பாண்டவர்களே, எந்த ஒரு கட்டத்திலும் நாங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம் அன்பாண்டவர்களே, இன்றைக்கு எங்களுடைய பொருளாதாரம் என்பது நாங்கள் உலக நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் அடித்தளமிடக்கூடிய ஒன்றாக வைத்திருக்கிறோம் பொருளாதாரத்தை. அப்படித்தானே? வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லவா, கோல் சொல்லி புறம் பேசி அடுத்தவருடைய மானத்தை மறுவாதியை சீரழித்து திரிகின்ற ஒவ்வொருவருக்கும் கேடுதான். இவன் இந்த பாவத்தை செய்வதற்கு என்ன காரணம்? உலகத்திலே அடுத்த மனிதனுக்கு அநியாயம் செய்கிறான், உலகத்திலே அடுத்த மனிதனுக்கு தீங்கு செய்கிறான், உலகத்திலே அடுத்த மனிதனுடைய மானத்தை பறிக்கின்றான். என்ன காரணம் தெரியுமா? யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. அல்லாஹ் கேட்கிற கேள்வியை பாருங்கள். அவன் நினைத்து கொண்டிருக்கிறானா அவனுடைய பொருளாதாரம் இந்த உலகத்தில் அவனை நீண்ட காலம் வாழச் செய்யும் என்று நினைக்கிறானா? அன்பாண்டவர்களே, எங்களுடைய பொருளாதாரம் எங்களை இந்த உலகத்தில் மூழ்கடிக்க செய்து விடுகிறது. என்ன நினைக்கிறோம்? நான் தேடுகிற பொருளாதாரம் எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொண்டு வரும் என்று நினைக்கிறோம். பாருங்கள் சகோதரர்களே, இது எங்களை பலவிதமான அநியாயங்களையும் பொருளாதார ரீதியாக பலவிதமான தவறுகளையும் செய்து ஒரு கட்டத்தில் நிம்மதி இழந்து தவிக்கின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். சாதாரணமா கூலி வேலை செஞ்சு அண்டண்டைக்கு தேடி தின்றவன் என்ன செஞ்சிடறான்? தேவைப்படும் பொழுது லீவ் எடுக்கிறான். திருமணத்துக்கு போகணுமா, வலிமாவுக்கு போகணுமா, விடுமுறை எடுக்கிறான். திடீர்னு ஒரு மையத்து விடுபடணுமா, அதுக்குன்னு டைம் எடுக்கிறான். சமூகத்தில் ஒரு பிரச்சனை வருதா, அதுக்குன்னு நேர காலத்தை ஒதுக்கி விடுகிறான். ஆனால் பண வெறியர்களாக, பண பிசாசிகளாக உலகத்தில் வாழுகின்ற பல பேருக்கு பணம் தான் நிம்மதி என்று முடிவெடுத்தார்கள். அந்த பணமே அவர்களுடைய நிம்மதியை போக்கிவிட்டது. அப்படித்தானே? அவர்களுக்கு திங்கக்கிழமை வந்தா அல்லாஹு அக்பர், நிம்மதி கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையாவது கடையை மூட டைம் இருக்குதா, நிம்மதி இல்லாம போயிடுது. அன்பாண்டவர்களே, பல பணக்காரர்கள் சொல்கிற வார்த்தை,
கிழமையில ஒரு நாளாவது பொஞ்சாதி பிள்ளைக்குட்டியோட பகல் சாப்பாடு தின்ன கிடைக்குது இல்லைன்னு கவலைப்படுறாங்க. இது நிம்மதியா அல்லது நிம்மதிக்கு மாற்றமானதா? பொஞ்சாதியோட நிம்மதியா ஒரு நாள் கழிக்க நேரம் இல்லைண்டா இது சந்தோஷமா அல்லது வேற நம்மளுமா இதுக்கு சொல்றது? அன்பாண்டவர்களே, நாங்கள் தேடுகின்ற பொருளாதாரம் இஸ்லாமிய வரம்பை மீறி செல்லும் பொழுது அது எங்களுடைய நிம்மதியை போக்கி விடலாம். சமூகத்திலே வாழுகிறோம், பள்ளி நிர்வாகத்துக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், நிர்வாகத்திலே தலைமைத்துவம் வகிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், நிர்வாகத்திலே அங்கத்துவம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நம்ம ஆசைப்படாட்டியும் நம்மள ஒரு சமூகம் கொண்டு வந்து நிறுத்திடுது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த சமூக பணியிலே சமூக கட்டமைப்பிலே பயணிக்கின்ற பொழுதோ நாங்கள் இஸ்லாமிய வரம்போடு பயணிக்கவில்லை என்றால் அந்த நிர்வாகமே எங்களுக்கு பிரச்சனையாகி போய்விடும், அந்த சமூகமே எங்களுக்கு தொல்லையாகி போய்விடும். நாங்கள் குர்ஆன் சுன்னாவுடைய வரம்புக்குள் இருந்து கொண்டு அந்த சமூக வாழ்க்கையை வாழ்வோமாக இருந்தால் நிச்சயம் அங்கே நிம்மதி இருக்கிறது, நிச்சயம் அங்கே சந்தோஷம் இருக்கிறது. ஒரு தனி மனிதன் வாழ்வதாக இருந்தாலும் சரி, குடும்பமாக வாழ்வதாக இருந்தாலும் சரி, பொருளாதார வாழ்க்கை வாழ்வதாக இருந்தாலும் சரி, சமூகமாக வாழ்வதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கட்டத்தையும் ஒரு மனிதன் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அமைத்துக் கொள்வானாக இருந்தால் அங்கேதான் அவனுக்குரிய நிம்மதி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டுவிட்டு வேறு எங்கே சென்று நிம்மதியை தேடினாலும் அது நிம்மதி போன்று காட்சி அளித்தாலும் அதற்குள்ளே பெரிய பிரச்சனைகளும் பெரிய சோதனைகளும் தான் தங்கியிருக்கும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. எனவே அந்த அடிப்படையில் நிம்மதியை சந்தோஷத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு மனிதன் முதல் கட்டமாக குர்ஆனையும் சுன்னாவையும் நேசிக்கின்ற, குர்ஆனையும் சுன்னாவையும் நடைமுறைப்படுத்துகின்ற மனிதனாக மாற வேண்டும். சில நேரம் நம்ம நினைக்கலாம், நம்மளும் குர்ஆன் ஹதீஸ் தானே பேசுறோம், குர்ஆன் ஹதீஸுடைய வட்டத்துக்கு வந்தா தானே நிம்மதி இல்லாம இருக்குது. அப்படித்தானே ஒரு காலத்துல குர்ஆன் சுன்னாவுக்காக பள்ளியை கட்டினோம், அந்த பள்ளியுக்கு வந்தா மனுஷனுக்கு நிம்மதி இல்லைன்னு பேசலாம். என்ன சகோதரர்களை காரணம்? விளங்கிக் கொள்ளுங்கள், குர்ஆன் சுன்னாவை பேசுவதனால் நிம்மதி வராது, குர்ஆன் ஹதீஸ் என்று பேசுவதனால் நிம்மதி வராது. குர்ஆனையும் சுன்னாவையும் உள்ளத்தினால் நேசிக்கின்ற மனிதர்கள் உருவாக வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற மனிதர்கள் உருவாக வேண்டும். அந்த சமூகம் உருவாகும் வரையில் நீங்கள் என்னதான் மாளிகைகளை கட்டி இது குர்ஆன் சுன்னாவுடைய பேஸ் என்று என்ன செய்தாலும் அடித்தாலும் அங்கிருந்து நிம்மதி வராது, அங்கிருந்து சந்தோஷம் வராது. ஏன்? வாயளவில் இஸ்லாத்தை பேசுகிற மனிதர்கள் அதிகரித்து விட்டார்கள், வாழ்க்கை அளவில் நடைமுறைப்படுத்துகிற மனிதர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். இதுதான் இஸ்லாமிய உம்மத்துக்கு நடந்திருக்கின்ற மிகப்பெரிய முசீபத்து சகோதரர்களே, மிகப்பெரிய முசீபத்து. எனவே நாங்கள் வெறுமனே சொல் வீரர்களாக அல்லாமல் வாழ்க்கையில் செயல்படுத்துகின்ற செயல் வீரர்களாக மாற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் இல்லாமல் போக வேண்டுமா, குர்ஆன் சுன்னாவை நோக்கி வாருங்கள் என்பதுதான் இஸ்லாத்தின் கட்டளை என்பதை மறந்துவிடக்கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மனிதனுடைய மனசுக்கு நிம்மதி, மனிதனுடைய மனசுக்கு சந்தோஷம் எங்கே இருக்கிறது? நபிகளார் சொன்னார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வீடுகளிலே ஒரு வீட்டிலே ஒன்று கூடி, அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒரு மாளிகையில் ஒன்று கூடி, யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகின்றார்கள், வயததாரசூனஹு பைனஹும், அதை அவர்களுக்கு இடையில் படித்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்களின் மீது சக்கீனத் என்ற அமைதி இறங்கும் என்று சொன்னார்கள். சக்கீனத் என்ற அமைதி இறங்கும் என்று. அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய மாளிகைகளை குர்ஆனை ஓதுவதின் ஊடாகவும் குர்ஆனை படிப்பதின் ஊடாகவும் அலங்கரிப்பதிலே தான் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை உள்ள மனிதர்கள், பொருளாதார வாழ்க்கையிலே பிரச்சனை உள்ள மனிதர்கள், சமூக வாழ்க்கையிலே பிரச்சனை உள்ள மனிதர்கள் சற்று நேரம் தன்னை இந்த பள்ளிக்குள் நிறுத்தி, அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் நிறுத்தி குர்ஆனை ஓதுகின்ற மனிதர்களாக, குர்ஆனை படிக்கின்ற மனிதர்களாக மாறி பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையிலே நிம்மதி வரும் சகோதரர்களே. நாங்கள் எதை பிரச்சனையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை அல்லாஹ்வுடைய வேதம் எங்களுக்கு அழகாக காட்டித்தரும் சகோதரர்களே. எனவே நிம்மதியும் சந்தோஷமும் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதிலும் படிப்பதிலும் தான் இருக்கிறது. அதுவும் அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் இருந்து படிப்பதிலே இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால் இன்றைக்கு பார்க்கலாம் சகோதரர்களே, நம்ம யாரையெல்லாம் வழிகேடர்கள் என்று சொல்லுகிறோமோ அவர்களை எல்லாம் பார்த்தால் சாதாரணமாக ஒன்றும் பேச தெரியாத மனிதர்கள் 6 நம்பருக்குள் இருந்து பேசுவார்கள், வானத்துக்கு மேலால் பூமிக்கு கீழால் உள்ளதை பேசுவார்கள், அதையும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று தலையாட்டி கேட்கிற சமூகம் இருக்கிறார்கள். நம்மடவர்களோ குர்ஆன் சுன்னா என்றால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அந்த மஜ்லிஸை புறக்கணிப்பவர்களாக இருக்கிறார்கள். அந்த மஜ்லிஸை எப்படிங்க நிம்மதி வரலாம்?
எப்படி சந்தோஷம் வரலாம்? குர்ஆன் ஹதீஸ் படித்துக் கொடுக்கப்படுகிற மஜ்லிஸ்கள் புறக்கணிக்கப்படுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூக்கி வீசப்படுவதற்கு அது ஒன்றே போதும் சகோதரர்களே. அல்லாஹ் போதுமானவன். நபிகளார் சொன்னார்கள் இல்லையா, நபிகளாருடைய மஜ்லிஸிலே நபிகளார் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 3 மனிதர்கள் வந்தார்கள். ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? நபிகளாருக்கு நெருக்கமாக அமர்ந்து கொண்டார். 2வது மனிதர் ஒரு ஒதுக்குப்புறத்திலே போய் அமர்ந்து கொண்டார். 3வது மனிதர் புறக்கணித்து சென்றார். இந்த 3 மனிதர்களை பற்றி நபிகளார் சொன்ன விளக்கம் என்ன? நபிகளாருக்கு நெருக்கமாக அமர்ந்தவர் அல்லாஹ்வின் ரஹ்மத்துக்கு நெருக்கமாக வந்தார். அல்லாஹ்வும் அவனை சேர்த்துக் கொண்டார். ஒரு ஒதுக்குப்புறத்தில் போய் அமர்ந்தவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்வதில் வெட்கப்பட்டார். அல்லாஹ்வும் அந்த மனிதனுக்கு ரஹ்மத்து செய்ய வெட்கப்படுகிறான். 3வது மனிதர் அந்த மஜ்லிஸை புறக்கணித்து சென்றார். அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ரஹ்மத்து செய்வதையும் புறக்கணித்து விட்டான் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இருக்குமா? மகிழ்ச்சி இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? அன்பார்ந்தவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த பள்ளியிலே நடக்கின்ற குர்ஆன் சுன்னாவுடைய மஜ்லிஸ்களை எங்களுடைய உறவுகள் புறக்கணிக்கிறார்களா அல்லது என்ன செய்கிறார்கள்? வரக்கூடியவர் போர்டில் போட்டாச்சு, வருவர போர்டில் போட்ட உடனே பார்த்தாச்சா இன்னார் தான் வாராரான்னு நம்ம முடிவெடுத்தா இதுக்கு நம்ம போறது இல்லை. அடே, வாயில வர்றது குர்ஆன் வசனமா? வாயில வர்றது ஹதீஸா? யார் பேசினா என்ன இருக்குதுங்க? அதை நாங்கள் புறக்கணித்து செல்வோமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய நிம்மதியும் சந்தோஷம் குளிதோண்டி புதைக்கப்படுகிற இடம் அதுதான் என்பதை மறந்துவிடக்கூடாது. சுருக்கம், உலக நிம்மதியையும் உலகத்தின் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கின்ற நானும் நீங்களும் குர்ஆனையும் சுன்னாவையும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவு நேசிக்கிறோமோ, எந்த அளவு நடைமுறைப்படுத்துகிறோமோ அந்த அளவு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, 2வதாக இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில இறுக்கி பிடிக்க வேண்டிய ஒரு பண்பாக இஸ்லாம் சொல்லி தருவது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பொருந்திக் கொள்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒன்றை விதித்து விட்டானா, அல்லாஹ்வுடைய முடிவு இப்படித்தானா, அதை மனசால் பொருந்திக் கொள்ளுகின்ற ஒரு பக்குவம் மனிதனிடத்திலே வர வேண்டும். ஆனா இன்றைக்கு நிறைய பேருக்கிட்ட அல்லாஹ் ஒரு முடிவை வச்சிருப்பான், அதுல குறை காணுகிற ஒரு நிலையைத்தான் எங்களுடைய சமூகத்திலே பார்க்க முடிகிறது. அது பல விடயத்தில் பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கை எடுங்கள் சகோதரர்களே. கணவன் மனைவியாக வாழுகிறார்கள். 2 பேருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆண் குழந்தையே அவருடைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையா போயிடும். பல பேருடைய குடும்பத்தில் இந்த ஆம்புல புள்ளையே பிரச்சனையா போயிடும். ஏன் தெரியுமா? இவங்க எதிர்பார்த்தது பொம்புள புள்ள, அல்லாஹ் தந்தது ஆம்புள புள்ள. அல்லாஹ் தந்ததை கொண்டு திருப்தி அடைகிற மனப்பான்மை இல்லை. என்ன நடக்கும் தெரியுமா? பொஞ்சாதியை பார்த்து மாப்புளை ஏசுறது, பொஞ்சாதியை பார்த்து மாமியை ஏசுறது, பொஞ்சாதியை பார்த்து மைனிமாறு ஏசுறது. அந்த குடும்ப வாழ்க்கையில் அந்த ஒரு ஆம்புள புள்ளையே பெரிய சோதனையா போயிடும். நம்ம எதிர்பார்ப்போம் கல்யாணம் முடிச்சு நமக்கு ஒரு புள்ள கிடைக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய முடிவாக இருக்கும் இந்த 2 பேருக்கும் புள்ள கிடைக்க கூடாதுன்றது. 2 பேரும் வாழ்வாங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷமாகும், 2 பேருக்கும் குழந்தை கிடைக்காது. இவர்களுக்கு குழந்தை இல்லை என்ற அல்லாஹ்வுடைய முடிவே இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையா போயிடும். இல்லையா? எத்தனை குடும்பங்களை பார்க்கிறோம்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் ஒரு முடிவை வைத்து அதிலே திருப்தி காணாத ஒரு மனிதன் எப்படி மூமினாக இருக்கலாம்? அவனுடைய வாழ்க்கையில எப்படி நிம்மதி சந்தோஷங்கள் வரலாம்? நிம்மதியா வாழணும், சந்தோஷமா வாழணும் என்று முதலாவது ஒரு புள்ள கிடைக்கும். கிடைச்ச புள்ள 2 மாசம் 3 மாசத்துல மௌத்தா போயிடும். இதுவே 2 பேர வாழ்க்கையில பிரச்சனையா போயிடும். சில குடும்பங்கள்ல சகோதரர்களே கல்யாணம் முடிச்சு வாழ்வாங்க. முதலாவது புள்ளையும் மௌத்தா போகும், 2வது புள்ளையும் மௌத்தா போகும், 3வது புள்ளையும் மௌத்தா போகும். வாரவங்க எல்லாம் உண்டோ பொம்புளை கேசுறது, மாப்புளை கேசுறது பார்க்கலாம். நிறைய குடும்பங்கள்ல புள்ள மௌத்தா போறது பிரச்சனை சகோதரர்களே. நம்ம விரும்புவோம் ஏண்ட மகன் வளரணும், படிக்கணும், பட்டதாரி ஆகணும். படைச்சவன்ற கூடிய முடிவு இது சின்ன பிள்ளையிலே மௌத்தா போகணும். நம்ம எதை விரும்பணும், எதை நம்ம அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, ஒரு முஃமின் என்றால் யார்? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்று வாயால சொன்னவன் தான் முஃமினா?
வாயால சொன்னவன் தான் மூமினா? வாயால சொல்வது வெளிப்பாடு சகோதரர்களே, உள்ளத்தினால் அதை ஆழமாக நம்ப வேண்டும். வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. உலகத்தில் ஒரு நல்லது நடப்பதாக இருந்தாலும் ஒரு கெட்டது நடப்பதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி என்ற அந்த ஆழமான நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் நிச்சயம் எங்கட வாழ்க்கையில நிம்மதி இருக்குது சகோதரர். ஒரு மனிதன் பணக்காரனாக இருப்பான், ஒரு மனிதன் பெரிய பணக்காரனாக இருப்பான். அவன் நினைக்கிறான் என்ன தெரியுமா, இந்த பணத்தோடு தான் நான் வாழ வேண்டும், இந்த பணத்தோடு தான் நான் மரணிக்க வேண்டும் என்று அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். படைச்சவன்றபுடைய முடிவு நீ திடீர்னு லொஸ்தாகணும், நீ திடீர்னு கீழே போகணுன்றது அல்லாட முடிவா இருக்கும். திடீர்னு நான் லொஸ்டா போயிடுவாரு, இவர் என்னடா இது யோசிச்சு யோசிச்சே நோயாளியா போயிடுவார். நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? அன்பாண்டவர்களே, மனைவியோடு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பார். மனைவியின் முகத்தை பார்த்தால் சந்தோஷம், மனைவியோடு பேசினால் சந்தோஷம், மனைவியோடு உறங்கினால் நிம்மதி. மனைவி திடீர்னு நோயில விழுந்துருவா. இவர் நினைச்சாரு நான் மௌத்தாகும் வரைக்கும் மனைவியோட நிம்மதியா சந்தோஷமா வாழணும் என்று. படைத்தவன் அல்லாஹ்வுடைய முடிவு உன்னுடைய மனைவி படுக்கைக்காக வேண்டும். இது இவர் மனைவியை பத்தி யோசிச்சு யோசிச்சு இவர் நோயாளியா போயிடுவார். இருக்குதா இல்லையா சமூகத்துல? அன்பாண்டவர்களே, எங்களுடைய நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி அல்லாஹ்வுடைய முடிவை சரியாக நம்புவதில் தான் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கலா கதிரை பற்றி, அதிலே ஈமான் கொள்வதன் அவசியத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது என்ன சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? லிகைலா தஸௌ அலா மா ஃபாதகும் வலா தஃப்ரஹு அலா மா அஸாபகும். நீங்கள் எதற்கு தெரியுமா அல்லாஹ்வுடைய முடிவை நம்ப வேண்டும்? உங்களுக்கு ஒரு கவலை வந்துவிட்டால் அதில் நீங்கள் மாய்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காகவும், உங்களுக்கு ஒரு நலவு நடந்துவிட்டால் அதிலே நீங்கள் எல்லை கடந்து போகக்கூடாது என்பதற்காகவும் தான் அல்லாஹ் இந்த கலா கதிரை வைத்திருக்கிறான் சகோதரர்களே. எனவே நானும் நீங்களும் இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய முடிவை ஏற்றுக்கொள்ளுகின்ற, மனசினால் திருப்தி அடைகின்ற ஒரு மனநிலை வர வேண்டும். அதுதான் எங்கட வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷத்தை கொண்டு வரும். பாருங்கள் சகோதரர்களே, முஸ்லிமிலே வருகிற செய்தி, அனஸ் ரதியல்லாஹுடைய உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா, அவருடைய கணவர் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு, இரண்டு பேருக்கும் ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை நோய்வாய்ப்படுகிறது. அபூ தல்ஹா வீட்டிலே இல்லாத நேரம் அந்த குழந்தை மரணித்து விடுகிறது. இந்த மனைவி என்ன செய்கிறார் தெரியுமா? புள்ள மௌத்தா போயிட்டது. உடனே என்ன செய்கிறார்? தன்னுடைய வீட்டார்களை எல்லாம் அழைத்து சொல்கிறார், பிள்ளை மரணித்த செய்தியை நீங்கள் யாரும் அபூ தல்ஹாவிடம் சொல்லக்கூடாது, அதை நான் எடுத்து சொல்லிக் கொள்வேன் என்று கணவனிடத்தில் சொல்லிவிட்டு பிள்ளையை நல்ல முறையிலே சுத்தி வீட்டின் ஒரு பக்கத்திலே கொண்டு போய் வைத்து விடுகிறார். கணவன் வீட்டுக்கு திரும்பி வந்தவுடனே என்ன செய்கிறார்? தன்னை அழகுபடுத்தி கொண்டு அந்த கணவனுக்கு இரவையில் ருசியான சாப்பாடு, நல்ல பானம் கொடுத்துவிட்டு இரவையில் நிம்மதியான சந்தோஷமான இல்லற வாழ்க்கை எல்லாம் முடிந்து விடுகிறது. காலையில எழும்பிய அந்த பெண்மணி அந்த கணவரை பார்த்து கேட்கிறார், யா அபா தல்ஹா, அபூ தல்ஹாவே, அரஐத லவ் அன்ன கௌமன் அஆரு ஆரியத்தஹும் அஹ்ல பைத்தின் ஃபதலபு ஆரியத்தஹும் அலஹும் அம் யம்னஉஹும். கேட்கிறார், ஒரு மனிதர், ஒரு குடும்பம், ஒரு சமூகம் என்ன செய்கிறது? இன்னொரு மனிதனுக்கு இரவலாக ஒரு பொருளை கொடுக்கிறது. இரவலாக அந்த பொருளை கொடுத்தவர்கள் அவர்கள் திருப்பி கேட்டால் கொடுக்க வேண்டுமா, கொடுக்க கூடாதா? அபூ தல்ஹா சொல்கிறார், எப்படி அதை தடுக்கலாம், கொடுக்கத்தானே வேண்டும் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பெண்மணி சொல்கிறார், ஃபஹ்தசிப் இப்னக, ஃபஹ்தசிப் இப்னக, உங்களுடைய மகனுக்குரிய கூலியை அல்லாஹ்விடத்தில் எதிர்பாருங்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஒரு கொடையாக ஒரு குழந்தையை தந்திருந்தான், இரவலாக ஒரு குழந்தையை தந்திருந்தான், அந்த குழந்தையை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். இப்ப நீங்க அல்லாஹ்ட்ட நன்மை எதிர்பாருங்கண்டு எவ்வளவு நோமலா கொடுத்தாங்கன்னு பாருங்க. புள்ள மௌத்தா போயிருக்குது, பக்கத்து ரூம்ல வச்சு போடு குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர். அந்த ஈமானிய தாய் அல்லாஹ்வுடைய கதிரை எந்த அளவு பொருந்தி கொண்டிருக்க வேண்டும். இந்த வார்த்தையை சொன்னதோட ஃபகாதிப் அபூ தல்ஹா ரதின்னு கோபப்படுறாங்க. எதுக்கு தெரியுமா? புள்ள மௌத்தா போனதுக்கு அல்ல, அடே புள்ள மௌத்தா போயிருக்குது, நல்ல சாப்பாட்டையும் தந்து என்ன அடே ஆசை போற அளவுக்கு வேலையும் பார்த்துட்டு என்ற கவலையும் கோபமும் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு ஓடோடி போறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மனைவி செய்த வேலையை பாருங்கள் என்று எடுத்து சொன்ன பொழுது நபிகளார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரே வார்த்தையில் அந்த பிரச்சனைக்கு சொன்னார்கள் தீர்வு. பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திகுமா, நீங்கள் இரண்டு பேரும் நேற்றிரவு ஈடுபட்ட குடும்ப வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று துஆ செஞ்சாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் சொல்கிறார், இந்த அபூ தல்ஹா
தால்ஹாவுக்கும் இந்த உம்மு சுலைம் அவர்களுக்கும் 7 அல்லது 9 ஆண் குழந்தைகளை பார்த்தோம். எல்லா பேரும் அல் குர்ஆனை சுமந்த ஹாஃபில்களாக மதீனாவில் இருந்தார்கள். அல்லாஹு அக்பர். எங்க இருக்குது நிம்மதி, எங்க இருக்குது சந்தோஷம்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கணவனாக மனைவியாக வாழ்பவர்கள், சமூகத்திலே ஒரு சமூகமாக வாழ்பவர்கள், பொருளாதார ரீதியாக வாழ்பவர்கள், அல்லாஹ்வுடைய சோதனைகள் திடீர் என்று வந்துவிட்டால் அந்த சோதனைகளை நாங்கள் எப்படி எதிர்கொள்கிறோம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்து விட்டது என்று பொறுமையாக போகிற பழக்கம் இருக்கிறதா, அல்லது அல்லாஹ்வை மீறி பேசுகின்ற பழக்கம் இருக்கிறதா? நம்முடைய சமூகத்தில் ஒரு சின்ன புள்ள மௌத்தா போயிட்டா போதும், நம்மடவங்க பேசுற பேச்சு, அல்லாஹ்வுக்கு என்னப்பா கண் இல்லையா, இவ்வளவு வயசாளிகள் இருக்கக்கூடிய இந்த புள்ளையாவா மௌத்தாக்கணும்? சில உம்மாமார் ஆச்சிம்மாமார், நான் படாத பாடுபட்டு கட்டில படுத்துக்கிட்டு இருக்கிறேன், என் புள்ளையவா அல்லாஹ் எடுக்கணும்? இதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்லை சகோதரர்களே, இதெல்லாம் டேஞ்சர் வார்த்தைகள், ஈமானை உசுப்பி பார்க்கின்ற வார்த்தைகள். அதனால அல்லாஹ் ஒன்றை ஏற்பாடு செய்து விட்டானா அந்த ஏற்பாட்டிலே திருப்தி காணுகிற ஒரு மனநிலை வர வேண்டும். சில குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, பொருளாதாரம் கொடி கட்டி பறக்கும், மனைவிக்கு கணவன் மீது இரக்கம் பாசம் உண்டா அப்படி நிறைஞ்சு வட்டியும். திடீர்னு கணவன் என்ன செஞ்சிருவாரு, லொஸ்தா போயிடுவாரண்டா. அண்டையிலிருந்து இந்த பொம்புளையிட மூஞ்சில சீனத்தை பார்க்கலாது, இந்த பொம்புளையிட மூஞ்சில சிறுப்பை பார்க்கலாது. கணவன் வீட்டுக்கு வரும் பொழுது நல்ல வரவேற்பை பார்க்க முடியாது. எதனால கணவன் அள்ளி தந்தார், இப்பொழுது ஒன்றுமே இல்லையே. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நாட்டம் இந்த கணவனுக்கு நடந்து விட்டது என்ற அந்த திருப்தி மனநிலை உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால், என்ற கணவனுக்கு அல்லாஹ் அண்டைக்கு கொடுத்தான், நான் சந்தோஷப்பட்டேன், இன்றைக்கு கொடுக்கவில்லை என்பதற்காக கணவனை வெறுக்க மாட்டேன், கணவனை வரவேற்பேன் என்கின்ற ஒரு மனநிலை இருக்குமானால், அன்பார்ந்தவர்களே, இது உலகத்திலும் நிம்மதியை தரும், உலகத்திலும் சந்தோஷத்தை தரும், மறுமையில் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் சகோதரர்களே. இல்லை என்றால் நிறைய பெண்மணி, சில பேரை பார்ப்பீங்க சகோதரர்களே, வெளிநாட்டில் இருந்து கொண்டு படாத பாடுபட்டு உழைச்சி கொடுப்பாரு, அள்ளி கொட்டுவாரு பஞ்சாதிக்காக. திடீர்னு அங்க ஒரு பிரச்சனை நடக்கும், எக்ஸிட் பண்ணி அடிச்சு விட்டுருவான். நாட்டுக்கு அனுப்பினா இந்த பொம்புளையிட மூஞ்சில விடியாது சகோதரர்களே, பொம்புளையிட மூஞ்சி விடியாது. பல குடும்பங்கள் இந்த பிரச்சனையை பார்க்கும். என்ன தெரியுமா, உங்களுக்கு புத்தி இல்லவா, வெளிநாட்டில் ஒழுங்காய்க்க தெரியாதான்னு சொல்லி மாப்பிள்ளைய அந்த இருக்கிற கொஞ்ச நாள் முழுக்க நிம்மதியை கரைச்சி குடிச்சு போடுவா. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, என்னுடைய கணவன் வெளிநாட்டிலே நல்ல சம்பளத்துக்கு வேலை செய்தார், சந்தோஷப்பட்டேன். இப்பொழுது அதே அல்லாஹ்வுடைய நாட்டம், என்னுடைய கணவர் ஜொப்பில்லாமல் நாடு திரும்பி வருமானம் இல்லாமல் வீட்டிலே இருக்கிறாரா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய முடிவு இப்படித்தான் என்று மனதளவில் திருப்தி அடைகிற நிலை இருக்குமானால் நிச்சயம் அந்த குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் சகோதரர்களே. இல்லை என்று சொன்னால் அங்கிருந்துதான் பிரச்சனைகள் வெடிக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எந்த அளவுக்கு தெரியுமா, இது உலக வாழ்க்கையின் நிம்மதி சந்தோஷத்தையும் போக்கும், மறுமையில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொண்டு வரும். நபிகளா சொன்னார்கள் அல்லவா, யா மஅஷரன் நிசா, பெண் சமூகமே, தசத்த தர்மம் செய்யுங்கள், அதிகம் தர்மம் செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களை நான் அதிகம் நரகத்திலே கண்டேன் என்று சொன்னார்கள். யாரை பார்த்து? எங்களுடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் பார்த்து உங்களை அதிகம் நரகத்திலே கண்டேன் என்று சொன்னார்கள். ஒரு பெண்மணி எழும்பி கேட்டார்கள், அல்லாஹுவின் தூதரே, பெண்களாகியவர்கள் அதிகம் நரகம் நுழைவதற்கு என்ன காரணம்? நபிகளா சொன்னார்கள், 2 காரணம். தக்ஃபுர்னல் அஷீர், கணவன்மாருக்கு நன்றி கெட்ட முறையில் நடக்கிறீர்கள். வதுக்ஸிர்னல் லஅன், அதிகம் பதுவா செய்கிறீர்கள். பதுவா செய்கிற சப்ஜெக்ட் ஒரு பக்கம் வைங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது, கணவன்மாருக்கு நன்றி கெட்ட முறையில் நடக்கிறார்கள். என்ன நன்றி கெட்ட முறையில் நடக்கிறாங்க? நபிகளார் முஸ்லிம்லே சொன்னாங்க, ஹதீஸ்ல வருகிறது, முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபிலே வருகிறது, ஒரு கணவனுக்கு மனைவி நன்றி கெட்ட முறையில் நடப்பது என்றால் என்ன தெரியுமா? நபிகளாரே சொன்னாங்க, அந்த கணவன் காலம் முழுக்க மனைவிக்காக செலவழிப்பான், மனைவிக்காக கொடுப்பான், மனைவியை நல்ல வாழ்க்கை வாழ செய்வான். திடீர்னு ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடி, ஒரு கஷ்டம் வந்து விட்டால் ஒரு வார்த்தை தான் சொல்லுவாள். என்ன தெரியுமா? இவ்வளவு காலம் வாழ்றோம் தான், என்னத்தை கண்டு கேட்டுருவாள். இந்த வார்த்தை டேஞ்சர் வார்த்தை சகோதரர்களே. கணவன் நிம்மதியாக சந்தோஷமாக கொடிகட்டி பறந்த பொழுது எதுவுமே விளங்கல, கணவனை தூக்கி வச்சோம் தலைக்கு மேல. கணவனுக்கு திடீர்னு ஒரு நெருக்கடி வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா என்ன சொல்லிடும்? ஒரு வார்த்தை தான், என்ன இவ்வளவு காலமும் வாழ்றோம் தான், என்னத்தை கண்டோம்னு கேட்டுருவாள் பாருங்க. இதுதான் அந்த பெண்ணை நரகம் அழைத்து செல்கிற வார்த்தை என்று சொன்னார்கள். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இந்த வார்த்தை காதுகளை கிழிக்கின்றது,
எத்தனை குடும்பங்களில் நிம்மதிகளையும் சந்தோஷங்களையும் இல்லாமலாக்கி இருக்கிறது. காரணம் என்ன? கணவனுக்கு சென்ற வருடம் நோன்பிலே, சென்ற வருடம் ரமதானிலே ஆயிரக்கணக்கு வருமானம் இருந்தது, அள்ளி கொடுத்தார். இந்த வருடம் வருமானம் இல்லை, எனக்கு உடுப்பில்லாவிட்டாலும் பரவாயில்லை, நான் பொருந்திக் கொள்வேன் என்ற மனநிலை வருமாக இருந்தால் அல்லாஹு அக்பர், இதை விட ஒரு நிம்மதி சந்தோஷத்தை குடும்பத்தில் பார்க்க முடியாது சகோதரர்கள். இந்த பெருநாள் சீசன் வந்த நிறைய குடும்பத்தில் பிரச்சனை ஆரம்பிச்சிடும் தெரியுமா? எதனால? அவங்க விரும்புகிற உடுப்பை வாங்கி கொடுக்கலன்னா அதுவே பிரச்சனையா போயிடும். அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் என்னுடைய கணவனுக்கு அளந்தது இவ்வளவுதான், இந்த தடவை நான் 1000 ரூபாட கிட்டத்தான் உடுப்பேன், 1000 ரூபாட அபாயாவத்தான் உடுப்பேன் என்று அல்லாஹ்ட கதிரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களோட குடும்ப வாழ்க்கை நிம்மதியா போகும். இல்லைண்டா என்ன தெரியுமா செய்வாரு? கணவன் பாப்பார், இந்த பொம்புளையா இது பேயா, பொம்புளையா இது பிசாசியாண்டு சொல்லி இதோட நாம் வாழணுமா, பேங்குக்கு போகணும் என்ன செய்வாரு? இருக்கிற சொத்து பத்திரத்தை கூட அங்க வச்சிருவாரு. நோம்ப நிம்மதியா கழிக்கிறது 50,000 60,000 வாங்கிடுவாரு. பொம்பளை நகையை கொண்டு போய் அங்க வச்சா, அடே அந்த அண்டைக்கு தேடி தின்றதுக்கே வக்கில்லாதவன் இருக்கிற நாயை கொண்டு போய் பேங்க்ல வச்சா என்ன நடக்கும்? இவன் தேடுறதுல முக்காவாசியே பேங்குக்கு கட்டிக்கிட்டு இருக்கணும். அடுத்த வருஷமாக கூட வீட்டு முன்னுக்கு வந்து நிப்பாங்க, உன்னை வீட்டை தந்துட்டு வெளியேறு, ஒரு நகை தாண்டு போச்சுது, நிம்மதியா சந்தோஷமா இது? அல்லது நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் எதிர்மறையானதா? எங்கே சகோதரர்களே? கணவன் மனைவிக்கிடையிலே வந்த அல்லாஹ்வுடைய கதிரை ஏற்றுக்கொள்ளுகின்ற, அல்லாஹ்வுடைய முடிவிலே திருப்தி காணுகின்ற அந்த பழக்கம் இல்லாமல் போனது. அல்லாஹ் என்னத்தை தான் அடக்கினாலும் நாம அடங்க மாட்டோம். போனா போவீங்க, பேங்குக்கு போவீங்க, வட்டிக்காரன்ட்ட போவீங்க, உள்ளவன்ட்ட எல்லாம் போவீங்க, நிம்மதியை இழந்து நடுரோட்டுக்கு வர வேண்டிய நிலை நம்மட கண்முன்னுக்கு நடக்குதா இல்லையா? எத்தனை குடும்பங்கள்ல நிம்மதி சந்தோஷம் இல்லாம போயிருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, நல்ல மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுக்கு ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடி வந்து விட்டால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே திரும்பி போகவிருக்கிறோம் என்று பொறுமையாக இருப்பார்கள். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அந்த மனிதர்களின் மீதுதான் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அல்லாஹ்வுடைய அருளும் இறங்கிக் கொண்டிருக்கும். வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று 2வது அத்தியாயத்தின் 156 57வது வசனங்களில் படைத்தவன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்க வேண்டுமா, அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்க வேண்டுமா, அல்லாஹ்வுடைய முடிவிலே திருப்தி காணுகின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. நபிகளாருடைய மனைவிமார்களிலே ஒருவர் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர் மக்காவிலே இருக்கும் பொழுது அபூ சலமா என்ற கணவரை திருமணம் முடித்திருந்தார். முதலாவது ஹிஜ்ரத்து போனார்கள் கணவரும் மனைவியுமாக. கணவன் மனைவியாக முதலாவது ஹிஜ்ரத்து போன குடும்பம் அது. அந்த 2 பேருக்கும் கிடைத்தது ஒரு குழந்தை. அன்பார்ந்தவர்களே, மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்து வருகிறார்கள். கணவர் மரணித்து விடுகிறார். இஸ்லாம் என்ன சொல்கிறது? உங்களுக்கு ஒரு சோதனை வந்துவிட்டால் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுங்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபிகளால் சொன்னாங்க, இப்படி ஒரு துஆவையும் அந்த பெண்மணி கேட்கட்டும். என்ன? அல்லாஹும்ம ஜுர்னி ஃபீ முஸீபத்தி, இறைவா எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையில் நீ எனக்கு கூலியை தருவாயாக, வ அஹ்லிஃப்லி கைரம் மின்ஹா, இதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு தருவாயாகன்னு கேட்க சொன்னாங்க. இந்த பெண்மணி உம்மு சலமா சொல்றாங்க, ஏண்ட கணவர் அபூ சலமாவை விட ஒரு சிறந்த மனிதரா? என்னோடு முதலாவது ஹிஜ்ரத்து போனாரு, மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து வந்தாரு, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதில் எனக்கு முழு ஒத்துழைப்பாக இருந்தார். இந்த அபூ சலமாவை விட நல்ல ஒரு கணவர் எனக்கா? ஆச்சரியப்பட்டாங்க. ஆனாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றதுக்காக ஓதினாங்க. அந்த பெண்மணியின் ஈமானிய வார்த்தையை பாருங்கள். ஃபஅஹ்லஃபல்லாஹு லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு தந்த பரிசு என்ன தெரியுமா? அல்லாஹ் அபூ சலமாவை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் எனக்கு தந்த பரிசு அல்லாஹ்வுடைய தூதரையே கணவராக தந்தார் என்று அந்த அம்மையார் சொன்ன வார்த்தையை நானும் நீங்களும் பார்க்க முடிகிறது. சகோதரர்களே, முஸ்லிமிலே, எதற்கு தெரியுமா சொல்கிறேன்? கணவனை இழந்தார். அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய நாட்டம் இவ்வளவு. நம்மடவங்களுக்கு பொஞ்சாதி மௌத்தா போனா கணவன் மாதிரி யோசிக்கிறாங்க. 4 புள்ள 5 புள்ள யாரு பார்க்கிறது? நம்மட யோசனை முடுக்க எங்க போகுது? 4 புள்ள 5 புள்ள யாரு வளர்க்கிறது? திடீர்னு மாப்புள்ள மௌத்தா போனா போறவங்களெல்லாம் இதால இருக்கிற பொம்பளை அப்படி உசுப்பி ஈமான கலட்டி எடுத்துருவாங்க. பாருங்களேன், அப்ப 5 புள்ள மாப்புள்ள மௌத்தா போய்த்தார். இது சொல்ற வார்த்தையா?
ஆறுதல் வார்த்தை எப்படி இங்க சொல்லணும்? கவலைப்படாதீங்க, படைச்சவன் ரப்பு வழி ஏற்படுத்துவான். அந்த பெண்மணியின் உள்ளத்திலே ஆழமான இறை நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே, அல்லாஹ்வுடைய முடிவிலே திருத்தி காணுகிற மனநிலையை கொடுத்து பாருங்கள் சகோதரர்களே. படைச்சவன் ரப்பு அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்வான். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் உம்மு சலமா ரலியல்லாஹு வாழ்க்கையிலே நடந்தது. ஆனா நம்ம அப்படி இல்லைங்க, நம்ம அப்படி இல்லை. பல பேர் கை சேதப்படுறாங்க. 4 புள்ளி இவர் கண்ணீர் வடிக்கிறாரு. படைச்சவன் ரப்பு படைக்கும் பொழுதே ரிஸ்கை தீர்மானித்தவன் கொடுக்க தெரியாதா? வாழ்வாதாரத்தை தீர்மானித்தவனுக்கு வாழச் செய்ய தெரியாதா? வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் உணவளிக்கின்ற கடமை படைத்தவன் ரப்பு அல்லாஹ் மீது என்று அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்ட ஒன்றுல நம்ம திருத்தி காணலன்னு சொன்னா எப்படிங்க நிம்மதி கிடைக்கும்? எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை நானும் நீங்களும் நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அதனால தான் உண்மையான முஃமினை பற்றி, உண்மையான இறை விசுவாசியை பற்றி நபிகளால் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின். ஒரு இறை விசுவாசியின் காரியங்கள் ஆச்சரியமானது, ஒரு மூமினுடைய நடவடிக்கை ஆச்சரியமானது. என்ன காரணம் தெரியுமா? இன்ன அம்ரஹு குல்லஹு கைர். அவனுக்கு நடக்கிற எல்லா செயல்களும் அவனுக்கு நல்லதுதான். அவனுக்கு நடக்கின்ற ஒவ்வொரு செயலும் நல்லதான். வலைஸ ஸாலிக லிஅஹதின் இல்லா லில் முஃமின். இது உலகத்தில் நடக்கிற எல்லாம் நல்லதா இருக்கும்ன்றது ஒரு மூமினுக்கே தவிர வேறு யாருக்கும் இல்லை. உலகத்தில் நடக்கிற எல்லாம் நல்லம் என்பது ஒரு மூமினுக்கே தவிர வேறு யாருக்கும் இல்லை. எப்படி தெரியுமா? இன் அஸாபத்துஹு ஸர்ராஉ ஷக்கர் ஃபகான கைரன் லஹ். அவனுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு நடந்தால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பெருமை அடிக்க மாட்டான். அடுத்த இப்படித்தானே நம்மட சமூகத்தில் என்ன, பொட்டி கடையில் இருப்பாரு, திடீர்னு என்ன செஞ்சிருவாரு, பணக்காரனாவினா அடுத்தவனை கணக்கெடுக்கிறது இல்லை. ரோட்ல போற நேரமெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன செய்வாரு, சொல்லிக்கொண்டே போவாரு. திடீர்னு ஒரு காரு கிடைச்சா சலாமும் இல்லை கலாமும் இல்லை. நம்மட சமூகத்தில் பல பேரை பார்க்கிறோம், அப்படிதானே? ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் சந்தோஷமான மகிழ்ச்சியான அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு தந்தான் என்று படைத்தவன் அல்லாஹுவை நன்றி செலுத்துவான்டா. என்ன தெரியுமா அர்த்தம்? அடுத்தவர்களை மட்டகரமா நினைக்க மாட்டான், அடுத்தவர்களை மதிச்சு நடவும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பணக்காரர்களோட ஒரு கோபம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பணக்காரர்களோட ஒரு வெறுப்பு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? காரணம் என்ன தெரியுமா? ஏழைகளை மதிப்பதில்லை, பெருமை வந்துடுது, தலக்கணம் வந்து விடுகிறது. ஆனா ஒரு மூமினுக்கு இது நடக்காது. அல்லாஹ் தந்தானப்பா, அல்லாஹ் தந்தான நன்றி செலுத்திட்டு போயிருவாங்க. அதே நேரம் அஸாபத்துஹு தர்ரா, அவனுக்கு ஒரு சோதனை, அவனுக்கு ஒரு நெருக்கடி, அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டால் சபர். அல்லாஹ்வுடைய நாட்டை இப்படித்தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இவ்வளவுதான் அப்படின்னு பொருந்திக் கொள்வான் பாருங்க. ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு நல்லதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதனால எப்பொழுதும் ஒரு சந்தோஷமான, ஒரு நிம்மதியான, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தேடி பயணிக்கின்ற மனிதன் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய முடிவு இப்படியா, அதில் அப்படியே திருத்தி காணுகின்ற ஒரு நிலை வர வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இந்த கலாக்கதிரோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு செய்தி தான் குறிப்பாக பொருளாதாரம். குறிப்பாக கணவனும் சரி, மனைவியும் சரி, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, முஸ்லிம்களும் சரி, காவிர்களும் சரி, எல்லோரும் நினைத்திருக்கிறோம் என்ன தெரியுமா? பணத்திலே தான் நிம்மதி இருக்கிறது, பணத்திலே தான் சந்தோஷம் இருக்கிறது, பணத்திலே தான் மகிழ்ச்சி இருக்கிறது நினைக்கிறார்கள் பாருங்கள். அவர்களுக்கு இஸ்லாம் தனியாக சொல்கிறது என்ன தெரியுமா? தனியாக சொல்கிறது என்ன தெரியுமா? பணம் மனுஷனுக்கு நிம்மதியை தராது, பணம் மனிதனுக்கு மகிழ்ச்சியை தராது. அதை நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் கூட சில உதாரணங்களை சொன்னேன். என்னதான் பெரிய பணக்காரனா இருந்தாலும் ருசியா தின்னணும்னு நினைப்பாரு, தின்னேலாம போயிடும், அப்படிதானே? அவர் போற ஹோட்டல்களை பார்த்தா கேஎஃப்சியா அந்த இதா உள்ள பெரிய ஹோட்டலுக்கு தான் போவார். போனா ருசியா கொண்டு வச்சிருக்கும், அவருக்கு தின்றதுக்கு நாதி இருக்காது. இருக்குதா இல்லையா? செலவழிக்கிறதுக்கு பணம் இருக்குது, ஆனா திண்டு செலவழினா நிம்மதி அடையணுன்ற அளவுக்கு அவருக்கு இல்லை. சில பேர் இருக்கிறாங்க, பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க, நல்ல புரியாணி வரும், கஷ்டவாளிகளும் ஏழைகளும் வெட்டுன்னு வெட்டுவாங்க. இவர் அதான் செய்யப்பா, திண்டா கொலஸ்ட்ரால், திண்டா சுகரு, திண்டா பெசருன்னு என்ன செய்வாரு? அங்க பணம் இருக்கும், ஆனா நிம்மதி இருக்காது. அன்பார்ந்தவர்களை, இப்படி ஒவ்வொன்றையும் நீங்க உதாரணம் பிடிச்சு பாருங்க சகோதரர்களே. குடும்ப வாழ்க்கையில எல்லாம் இருக்கும், பணமா கோடீஸ்வரனா, அல்ல அவர் வீட்டுல போனா அவர் வீட்டுல எந்த ரூம்ல படுக்கிறன்றதே பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்படியெல்லாம் கட்டி வச்சிருப்பாரு, ஆனா படுக்கிற நேரம் நிம்மதி இருக்காது, தூக்கம் போகாது. அல்லது பக்கத்துல படுக்கிற பொஞ்சாதில நிம்மதி இருக்காது. பல ஜாதி இருக்கும் சகோதரர்களே. நம்ம நினைக்கிறோம் பணம் என்ன செய்யும்? அன்பார்ந்தவர்களே, யாருடைய பணம் யாருக்கு நிம்மதி அளிக்கும் என்று சொன்னால் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டிய கட்டம்,
ஒவ்வொரு மனிதனும் விளங்க வேண்டும், லைஸல் கினா பிகத்ரத்தில் அரல் இன்னமல் கினா கினன் நஃப்ஸ் என்று சொன்னாங்க. நபிகளார் சொன்னாங்க, அதிகமாக இருக்க வேண்டும் என்பது சீமாட்டித்தனம் அல்ல, நிறைய இருக்க வேண்டும் என்பது பணக்காரத்தனம் அல்ல, அதிகமான சொத்து செல்வங்கள் இருக்க வேண்டும் என்பது பெரிய பணக்காரன் என்பதற்கு அடையாளம் அல்ல. பணக்காரத்தனம் என்பது என்ன தெரியுமா? சீமாட்டித்தனம் என்பது என்ன தெரியுமா? பணக்காரன் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? வலகின் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கினன் நஃப்ஸ் என்று சொன்னாங்க. உள்ளத்திலே பணக்காரத்தன்மை வந்து விடுகிற பணக்கார இது போதும், இது போதும் நல்லா வந்துருண்டா மாஷா அல்லாஹ், இதை விட ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்க்க இயலாது. அன்பார்ந்தவர்களுக்கு தெரியுமா, இந்த ரமலானுடைய காலத்தில் கூட பல பேருக்கு தண்ட பொஞ்சாதி புள்ள குட்டியோடு இருக்கிற வாய்ப்பு இல்லை. அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்குது. பணம் என்ன, எல்லாரும் என்ன ஆசைப்படுறாங்க, பெருநாளைக்கு பொஞ்சாதி புள்ள குட்டிகள் 10,000 20,000 30,000 கொடுக்கும், எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டு, அல்ல வச்சிருக்கிறான், எல்லாரும் இதை நோக்கி போறாங்க. பல பேருக்கு என்ன, இப்ப பல பேரை பார்த்தா எல்லாம் வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. அங்க சைனால ஒரு கூட்டம், இங்கால மடகாஸ்கார்ல ஒரு கூட்டம், என்ன எல்லாம் இருக்கிறது இல்லாதவன் தேடுறது வேறங்க. இல்லாதவன் தேடி ஏண்டா இன்றைக்கு இல்லாதவனுக்கு கொடுக்கறதுக்கு நாதிகளும் குறைஞ்சு போட்டாங்களே, அப்படிதானே? இல்லாதவனை தேடி போய் கொடுக்கிறவங்களும் இல்லை, அதனால இல்லாதவன் தேடி போறான்றது வேற. சமூகத்தில் நிறைய பேர் போறதுங்க தெரியுமா? இல்லாதவன் திஹார்ல இருந்து கொழும்புக்கு போவான், இல்லாதவன் திஹார்ல இருந்து கண்டிக்கு தான் போவான், நினைச்சா திரும்பி வந்தாச்சு. உள்ளவன் எங்க தெரியுமா போவான்? கடல் கடந்து போவான். உம்மா மௌத்தா போனான்னு திடீர்னு வரையலாது, பாப்பா மௌத்தா போனான்னு திடீர்னு வரையலாது. யாருக்கு பிரச்சனை இது? யாருக்கு பிரச்சனை இது? எல்லாம் இப்படித்தான் சகோதரர்கள் இருக்கிறோம். நம்ம பேசுற நான் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், பேசுற நானும் சரி, கேட்கிற நீங்களும் சரி, வாழ்க்கையில் ஆழமான ஒரு மாற்றம் வரவிருக்குது. அல்லாஹ் அளந்தது போதுமானது, அல்லாஹ் தந்தது போதுமானது, எனக்கென்று அல்லாஹ் இந்த பூமியிலே தூவி வைத்தது எப்படி இருந்தாலும் கிடைக்கும் என்ற மனநிலை இருந்தால் வெறி வராது. வெறி இருக்குத்தானே, பணத்துல வெறி. அடுத்தவனை வெட்டணும், அடுத்தவனை குழி தோண்டி போடணும், அடுத்தவனை மட்டகரமாக்கணும், தான் முன்னேறும் என்ற அந்த பண வெறி வராது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே நமக்கிட்ட ஆழமாக வரணும். கணவனும் சரி, மனைவியும் சரி, பெற்றோர்களும் சரி, பிள்ளைகளும் சரி, திருப்திகரமான வாழ்க்கை அடையணுமா போதும் என்ற மனநிலை சில பேர் இருக்கிறாங்க. சில உம்மமாரும் சரி, சில வாப்பமாரும் சரி, புள்ளகளை வளர்த்திருப்பாங்க, நல்லா வளர்த்திருப்பாங்க. என்ன நினைச்சு வளர்த்திருப்பாங்க தெரியுமா? ஏண்ட புள்ள குட்டி வளர்ந்து நல்லா சம்பாதிச்சு போடணும்னு வளர்ப்பாங்க. வளர்த்துட்டா அவங்க பெரிய ஆளாவினாலும் அவங்களுக்கு பெரிய பொருளாதாரம் வராது. இந்த உம்மா அப்பாமார் முழுக்க கண்ணீர் வடிக்கிறது தெரியுமா? இதை வளர்க்கறதுக்கு ஒரு வாழை மரத்தை வளர்க்கிறேன்னு சொல்லிடுவாங்க. இதை வளர்க்கறதுக்கு ஒரு தென்னை மரத்தை அவன் கொடுப்பான். ஒரு மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாவை தான் அவனால கொடுக்கலாம், கொடுப்பான். ஆனா அவங்க எதிர்பார்ப்பாங்க 10,000 1 லட்சம் எதிர்பார்ப்பாங்க. அவனால் ஏலாது. பல நேரங்கள் என்ன செஞ்சிருவாங்க? ஏசிடுவாங்க, மனசனோ கழிச்சிருவாங்க. அவன்கிட்ட போய் விசாரிச்சா, உன்னோட பொஞ்சாதிர வாழ்க்கை எப்படியாப்பா போகுது? இப்படித்தாப்பா கூட்டி கழிச்சு பார்த்தா மாசம் செலவு போனா 2000 பில்லுல புடுகுதுன்னு அவன் சொல்லுவான். இங்க உம்மா வாப்பா மாதிரி எதிர்பார்க்கறது என்ன? அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, எங்களுக்கு தாராங்க இல்லை. என்ன காரணம்? அடே 1000 ரூபா அல்ஹம்துலில்லாஹ், ஏண்ட மகன் எனக்கு 1000 ரூபா தந்தானே என்று போதும் என்ற அந்த கட்டுப்பாட்டுக்கு வார பக்குவம் இல்லாம போச்சுது பாருங்க. இது பல கட்டங்கள பிரச்சனையை கொண்டு வரும். கணவன் உழைக்கிறார், கஷ்டப்படுகிறார், தேடுகிறார், மனைவிட கையில கொண்டு ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் இருக்குன்னு கொடுக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அளந்ததை என்ற கணவர் போந்து தந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த 500 ரூபாவை எடுக்கட்டும் சகோதரர்களே. அந்த 500 ரூபாவிலே 5000 வேலையை அல்லாஹ் செய்து வைப்பான். அந்த 500 ரூபாவிலே 5000 வேலைகளை அல்லாஹ் செய்து வைப்பான். 5000 ரூபா பெருநாளைக்கு புள்ள குட்டிக்கு உடுப்பு வாங்கணும்னு தடமாறி கொண்டிருக்கிற நேரம் கணவன் கஷ்டப்பட்டு ஒரு 5000 ரூபாய் கொண்டு கொடுப்பாரு. யாருக்கிட்ட தன்னிறைவு இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ். இந்த 5000 ரூபாய் வச்சு இந்த புள்ள குட்டிக்கு உடுப்பு வாங்கணும்னு ஆசைப்பட்டு பாருங்க, நிச்சயமா பரக்கத்து இருக்கும் சகோதரர்களே. நிச்சயமா நீங்க ஒரு தண்ணிக்கு கழுவினால் கழுவிப்பட்டு போகக்கூடிய உடுப்பாக இருந்தாலும் அதை உடுக்கிறது நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் வச்சிருப்பான். இல்ல கணவனை கஷ்டப்படுத்தி, கணவனை வருத்தி, போதா போதா போதாண்டு கணவனை பிச்சு புளிஞ்சென்னா என்னதான் நிம்மதியா உடுத்தாலும் அடுத்த வருஷம் கணவன் இன்னும் இருக்கத்தில் விழுந்தா அப்பதான் கண்ணீர் வடிக்கிற நிலைமை வரும் சகோதரர்களே. எனவே எங்கள்கிட்ட ஆழமா சந்தோஷம், மகிழ்ச்சி எதிர்பார்க்கிற நாங்க போதும் என்ற பக்குவம் வரும். அதே போல எல்லாத்திலும் சகோதரர்களே, பட்டம் பதவி, இன்னைக்கு பட்டம் பதவின்றது அல்லாஹு அக்பர், மனுஷனை நரகத்துக்கு கொண்டு போய் விடுமோன்ற அளவுக்கு என்ன பட்டம் பதவிக்கு தான் போட்டி போட்டுக்கிட்டு போறான். முடிவெடுங்க சகோதரர்களே. நான் இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமாக வாழ்வதற்கும் ஒரு மூமினாக வாழ்வதற்கும் இந்த உலகத்தில் ஒரு அளவுக்கு மனுஷனா வாழ்ந்து கொண்டு போறதுக்கு இந்த பட்டம், இந்த பதவி போதுமா? அதோட நின்றீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியா வாழலாம்.
சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா கல்யாணம் முடிச்சிருப்பாரு, பொஞ்சாதியை பார்க்க நேரமில்லை, எப்ப பார்த்தாலும் பேனாவைத்தான் கையில வச்சுக்கிட்டு இருப்பாரு. என்ன எழுது எழுது எழுது. என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டா என்ன படிச்ச பட்டதாரிகளோ என்ன தும்பு கட்ட மாதிரி அங்கமிங்க வேணா விக்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் ஆள் இல்லாம இருக்குது. ஆனா பட்டம் பதவி பட்டம் பதவின்னு போறாங்க. படிச்ச யாரும் பட்டதாரிகள் ஆகினதை பார்க்க முடியல. ஏன்? இவர் காலம் முழுக்க போராடுகிறார். பதவி உயர்வு பதவி உயர்வு பதவி உயர்வு. உலகத்தில் பொஞ்சாதி புள்ள குட்டியோட வாழ்ந்த நிம்மதியும் இல்லை, சந்தோஷமா வாழ்ந்த நிலைமை இல்லை. தவறியாவது என்ன டிகிரி எடுக்க முந்தி மௌத்தா போயினாருண்டா என்ன எடுங்க சார், படிக்கலாம் சகோதரருக்கு. இஸ்லாம் தாராள உரிமையை தந்திருக்குது. ஒரு மனிதன் எப்பொழுதுமே மாணவனாக இருக்க வேண்டும். ஆனா அதுல வெறி வரக்கூடாது, அதுல வெறி எல்லை கடந்த மோகம் பட்டத்தில் வரக்கூடாது. அப்படி வரும்னு சொன்னா காலம் முழுக்க நீங்க படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்களோட பொஞ்சாதிங்க காஞ்சி காஞ்சி இருப்பா. காலம் முழுக்க படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, இங்க புள்ளகள் காஞ்சி காஞ்சி இருக்கும். இதுதான் நிறைய குடும்பத்துடைய நிலை. என்றால் அல்லாஹ் என்னை இந்த பட்டடத்தில் வச்சிருக்கிறானா, இந்த தரத்தில் வச்சிருக்கிறானா, குர்ஆன் சுன்னாவோடு வாழ வச்சிருக்கிறானா, மார்க்கத்தில் அறிவையும் தெளிவையும் தந்திருக்கிறானா, என்ற உலக வாழ்க்கையை ஓட்டி போகிற அளவுக்கு எனக்கு அல்லாஹ் சிந்தனை தெளிவை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். முடிவெடுங்க. ஏதோ சுத்தி வளைச்சு என்ன படிப்புகள் பட்டங்கள் வந்தா போறது வேற, மனிதன் அதுல மூழ்கி போகக்கூடாது. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் பாருங்க சகோதரர்களே, ஒரு ஜாதி இந்த பட்டம் பதவிகளை வெறி பட்டத்துக்கு பின்னாலே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க செஞ்ச இபாதத் என்ன, செஞ்ச நல்ல காரியம் என்ன, பொஞ்சாதி புள்ள குட்டிக்கு செஞ்சது என்னன்றதை விட பட்டம் பட்டம் பதவி பதவின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை, எல்லா விஷயத்திலும் ஒரு மனிதனுக்கு போதும் என்ற அந்த தன்னிறைவு வருமாக இருந்தால் அவனை விட பணக்காரன் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே சகோதரர்களே, எங்கட குடும்ப வாழ்க்கைகள் நிம்மதியாக மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த பக்குவம் வரும். எல்லாவற்றுக்கும் மேலால நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குறிப்பாக பொருளாதார விஷயத்தில் ஆழமாக அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வர வேண்டும். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன அஹதக்கும் யுஜ்மஉ ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமன் அலகா. நபிகளா சொல்றாங்க, ஒவ்வொரு குழந்தையும் தாயுடைய கற்பறையில் இருக்கும் பொழுது ஆரம்பமா 40 நாட்கள் சதை கட்டியாக ஒரு அட்டை வடிவத்தில் இருக்கின்ற ஒரு துண்டாக இருந்து கொண்டு, பிறகு 40 நாட்கள் கழிகிற பொழுது ஒரு சதை துண்டாக மாறி இப்படியே மனித உரு என்ன செய்கிறது, வளர்ச்சி பெறுகிறது. நபிகளார் சொன்னாங்க, அவனுடைய அந்த வளர்ச்சி படித்தரத்திலே அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு மலக்கை அனுப்பி வைப்பான். அவரு 4 விஷயத்தை எழுதி முடிச்சிருவார். 4 விஷயத்தை எழுதி முடித்து விடுவார். பிரிஸ்கிஹி, உலகத்தில் அவருடைய ரிஸ்க் என்ன, வாழ்வாதாரம், அவர் என்ன உடுப்பாரு, என்ன சாப்பிடுவாரு, என்ன பயன்படுத்துவாரு, எல்லாம் அல்லாஹ் எழுதி போடும். வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரங்களை பற்றி அல்லாஹ் அங்கே முடிவெடுத்து விடுவான். நான் தேடும் பொழுது நமக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் கிடைக்கும் என்று அல்லாஹ் தாயுடைய கற்பறையில் வைத்து எழுதிவிட்டால் நீங்க என்ன முயற்சி பண்ணினாலும் அதை தாண்டி கிடைக்காது, அதுக்கு குறைய கிடைக்கவும் அது. இந்த நம்பிக்கை உள்ளத்தில் வரும்டா அல்ஹம்துலில்லாஹ் திருப்தியான ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை எங்களுக்கு கொண்டு போக முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, சமூகத்தில் பிரச்சனை இல்லாமல் போறது காரணம் நிறைய பேருக்கு நிம்மதி இல்லை. இவர் நல்லா கெஷியர் போட்டு கடை போட்டு 5 லட்சம் 6 லட்சம் வரைக்கும் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவர் கடையில் கெஷியர் உட்கார்ந்து எப்ப பார்த்தாலும் கண்ணெங்க செங்குத்தா நிற்கும். எங்கப்பா பார்க்குறீங்கண்டா அடுத்தவண்ட கடையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அடுத்தவண்ட கடைக்கு யார் வாரா யார் போறா, எவ்வளோ பிஸ்னஸ் நடக்குது எல்லாம் பார்த்து சில நேரம் திடீர்னு வந்து நல்லா என்ன செஞ்சா லொரி நிறைய சாமான் ஏற்றி கொண்டு போனா இவர் படுத்தார். ஏன்? அடுத்தவனுக்கு கிடைக்கிறத பார்த்து நம்ம என்ன செஞ்சா நெஞ்செறிஞ்சா நமக்கு தான் கேஸ்ட்ரிக் வரும். விளங்குதா? நம்மட நோய் தான் முத்தும். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கும் அல்லாஹ் தாரான் அவனுக்கும் கொடுக்குறான்னு சொல்லி பாருங்க, ஒரு பிரச்சனை வராது சகோதரர். பஜாரில் போய் பார்த்தா சில பேருக்கு பிரச்சனை தெரியுமா? தனக்கு கிடைக்குதா இல்லையான்றதல்ல, அடுத்தவனுக்கு கிடைக்கிறன்றது பிரச்சனை, அடுத்தவன் வாழ்றான்றது பிரச்சனை. ஏன்? தனக்கு கிடைப்பதை கொண்டு திருப்தி அடையாத மனநிலை சகோதரர்களே. பல பேர்கிட்ட போய் கேட்டா எப்படிங்க பிசினஸ் இருக்குது, கொஞ்சம் டல் தான். ஒரு நாளையில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அளந்தது கிடைக்குதுன்னு ஒரு நாளில் சொன்னது இல்லை, டல் தான். எப்போ பார்த்தாலும் என்ன அப்படித்தான் வார்த்தை. ஆனா மாஷால்லா பரக்கத்தா என்ன செய்யறாரு, சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் இவர வாயும் டல்லு தான், இவர வாழ்க்கையும் டல்லு தான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அளந்ததை கொண்டு திருப்தி அடைகின்ற ஆழமான ஒரு பக்குவம் வர வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வலா தத்தமன்னௌ மா ஃபத்தலல்லாஹு பிஹி பஅதகும் அலா பஅல். அல்லாஹ் உங்களில் சிலரை விட என்ன செய்து வைத்திருப்பான், அருள் கொடுத்து வைத்திருப்பான். உங்களில் சிலரை
சிலரை விட அல்லாஹ் உயர்த்தி வைத்திருப்பான். அவர்களுக்கு கிடைத்த ஃபதுலை வைத்து நீங்கள் ஆசை கொள்ள வேண்டாம். அவனுக்கு கிடைச்சிட்டதே, அவன் அப்படி இருக்கிறானே, இவன் இப்படி, இதை வச்சு நீங்க என்ன செய்யுங்க? ஆசைப்படாதீங்க, ஆசைப்படாதீங்க. லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மக்தஸபு, ஆண்கள் உழைத்ததன் பங்கு ஆண்களுக்கு இருக்கிறது. வலின் நிசாஇ நஸீபும் மிம்மக்தஸபுன, பெண்கள் உழைத்ததன் பங்கு பெண்களுக்கு இருக்கிறது. வஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லி, இதுதான் நம்ம கிட்ட வரும். வஸ்அலுல்லாஹ, அடுத்தவனுக்கு கொடுக்கிறத பார்த்து நெஞ்சறியாதீங்க, அடுத்தவனுக்கு கொடுக்கிறத பார்த்து பத்தாதீங்க. அல்லாஹ்ட்ட கையேந்தி கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு போதுமான வாழ்வாதாரத்தை தான், எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தான், சந்தோஷமான வாழ்க்கையை தாண்டு அங்க கேளுங்க, இங்க பார்க்காதீங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. அன்பார்ந்தவர்களை, இஸ்லாமிய ஒரு எவ்வளவு அழகான வழிகாட்டுதல் பாருங்க. நம்ம இன்னைக்கு யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? அடுத்தவனை பார்த்து பார்த்தே வாழாதவங்க பல பேரு, அடுத்தவங்களை பார்த்து பார்த்தே நிம்மதியை இழந்தவங்க பல பேரு. இஸ்லாம் சொல்லுது, நீ அடுத்தவனை பார்க்காதே, அடுத்தவனுக்கு அல்லாஹ் கொடுத்ததை பார்க்காது, நீ உனக்கு தேவையா அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ்ட்ட முறைப்பாடு செய்து அழகான ஒரு வழிகாட்டுதலை படைத்தவன் அல்லாஹ் சூரத்துன் நிசாவிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் நானும் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய இடம். பாருங்க ரசூல் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. தைஸ அப்துத் தீனார், தைஸ அப்துத் தீனார், தைஸ அப்துத் திர்ஹம்ன்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன சுருக்கமா சொல்றேன்டா, பணத்தின் அடிமைகள் வீணாகி போய்விட்டார்கள். பணத்தின் அடிமைகளுக்கு நாசம்தான். திர்கங்களுக்கும் தீனார்களுக்கும் அடிமையாக இருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு கேவலம் தான். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு வஅப்துல் கமீஸத்தி வல் கதீஃபா, பெருமதியான ஆடைகளும் பெருமதியான விரிப்புகளையும் கொண்ட அதற்கு அடிமையாகிய மனிதர்களுக்கு என்னதான்? கேவலம் தான். பணம் இருக்குதுன்றது வேற சகோதரர்களே, பணத்துக்கு அடிமையாகிறன்றது வேற. விளங்குதா? ஆடைகளும் அணிகலங்களும் இருக்குதுன்றது வேற, அதுக்கு அடிமையாகிறன்றது வேற. நபிகளார் யாரை சொல்றாங்க தெரியுமா? பணத்துக்கு அடிமையாகினவர்கள், ஆடை ஆடம்பரங்களுக்கு அடிமையானவர்களுக்கு கேவலம் தான், கைசேதம் தான். இன் உஅதிய ரதிய, கிடைச்சா திருப்தி அடைவான், வ இல்லம் யுத சஹித, கிடைக்கலையா கைசேதப்படுவான். இது மனுஷனுக்கு நல்லதல்ல. கிடைச்சாலும் சந்தோஷப்படுங்க, கிடைக்கலன்றாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அளந்தது அவ்வளவு தாண்டு போயிருங்க. இது எப்படி தெரியுமா? கிடைச்சா மாஷாஅல்லாஹ் ஒரு முகத்தை பார்த்தா பௌர்ணமி மாதிரி இருக்கும், கிடைக்கலண்டா என்ன அமாவாசை இரவு மாதிரி இருக்கும். இது இருக்கப்படா. இப்படிப்பட்ட மனிதர்கள் உருப்பட மாட்டார்கள் என்பதுதான் நபிகளாருடைய செய்தி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையில் அல்லாஹ் அளந்ததை கொண்டு திருப்தி அடைவோம், அல்லாஹ் எங்களுக்கு தந்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்வோம். அதனூடாகத்தான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி போகலாம் என்பதை நானும் நீங்களும் ஒரு காலமும் மறந்துவிடக் கூடாது. கடைசியாக சமூகமாக வாழ்கிற பொழுது, சமூகமாக ஒரு கட்டமைப்பாக, ஒரு ஜமாத்தாக, ஒரு கிராமமாக, ஒரு ஊராக வாழ்கிற பொழுது நிம்மதி சந்தோஷம் தேவை என்று சொன்னால் எங்களிடத்தில் ஆழமாக வர வேண்டிய ஒரு பண்புதான் லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினத்தன் இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா ஆகர். நபிகளார் சொன்னாங்க, ஒரு மூமினான பெண்ணிடத்திலே ஒரு தவறு இருக்கிறது என்பதற்காக ஒரு மூமினான ஆண் அவளை வெறுத்து விட வேண்டாம். இஸ்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு தான் வழிகாட்டுது. இந்த பண்பு எங்கெல்லாம் இருக்குமோ அங்க நிம்மதி சந்தோஷம் வந்துடும். கணவன் மனைவியாக வாழ்றவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கறாங்க, ஒரு பெண்ணிடத்தில் ஒரு தவறு இருக்கிறது என்பதற்காக ஒரு மூமின் அந்த பெண்ணை வெறுத்து விட வேண்டாம். சொல்லிவிடல. என்ன தெரியுமா சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா ஆகர். அவளிடத்தில் ஒரு மோசமான பண்பு இருந்தால் இன்னொரு நல்ல பண்பு இருக்கும் பாரு, அதை பார்த்துட்டு போன்னு சொல்லுது இஸ்லாம். அதை பார்த்துட்டு போன்னு சொல்லுது இஸ்லாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இது 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 உங்களோட குடும்ப வாழ்க்கையில் நீங்க செஞ்சு பாருங்க, ஆழமான நிம்மதி கிடைக்கும், ஆழமான சந்தோஷம் கிடைக்கும். மனைவியிடத்தில் ஒரு சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும், மலக்கு இல்லையே, அப்படித்தானே? கணவனிடத்தில் ஒரு சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும், அவரும் மலக்கல்ல. மனிதன் மலக்கல்ல என்பதை புரியாத சமூகம், மனிதனை மலக்காக பார்க்கிற சமூகம் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழாது, இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழாது. மனிதனை மனிதனாக பார்த்து மனிதன் தவறுக்கு அப்பால் பட்டவன் அல்ல என்பதை புரிந்து வாழுகிற மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வான். மனைவிடத்தில் ஒரு தவறை கண்டீங்களா, அதை திருத்த முயற்சி பண்ணுங்க, அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஆடாதீங்க, அது பெரிய வெடிப்பை கொண்டு விடும். இதே பண்பை சமூக வாழ்க்கையில கடைபிடிங்க. சமூகத்திலே தன்னுடைய தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்ட சமூகத்திலே ஒரு தவறு நடக்கும். அந்த தவறை நீங்க என்ன செஞ்சிட்டீங்கடா, பப்ளிக் பண்ணி அவரை என்ன கேவலப்படுத்தி அவருடைய சப்ஜெக்டை நீங்க முறிக்க ரெடி ஆவீங்கடா, இது குழப்பத்தை கொண்டு வரும், இது சண்டை சச்சரவு கொண்டு. தவறு இருக்குது,
அவரை வேறு ஒரு முறையில் அணுகி அவரை தவற களையிறதுக்கு முயற்சி பண்ணணுமே அல்லாமல் அவரோட என்ன அடக்கி ஆழ்ந்து கொண்டு அடாவடித்தனமாக கடுமையாக நடக்க போனா அது வேறொரு பிரச்சனையை கொண்டு வந்துடும். தவறு கப்பால்பட்ட மனிதன் இல்லை. பள்ளி நிர்வாகம், அன்பார்ந்தவர்களே, மனுஷனுக்கு இருந்து தானே நிர்வாகத்தை தேர்வு செய்யணும். என்ன நம்மளா விரும்பி என்ன சொல்ல தலைவரை தேர்வு செய்வோம், 4-5 நிர்வாகிகளை தேர்வு செய்வோம். நம்ம முடிவு தெரியுமா? தலைவரா தவறு செய்யப்படா, நிர்வாகியா தவறு செய்யப்படா. தவறு செஞ்சா என்ன இவ்வளவு தலைவராண்டு என்ன செய்வாரு? போர் கொடி தூக்குவாரு. அது இருக்கிற நிம்மதியும் இல்லாமலாக்கும். இது நம்ம பள்ளியை மட்டும் பேசலங்க, உலக மட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு சில இஸ்லாமிய நாடுகள் ஏதோ அநியாயங்களும் தப்புகளும் தவறுகளும் இருந்தாலும் மக்கள் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. என்ன நடந்தது? ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆட்சியாளர்கள் தவறு செய்கிறார்கள், ஆட்சியாளர்கள் தவறு செய்யலாமா என்று பேசினார்கள். அவங்களோட நிம்மதியும் கெடுத்தது, அப்பாவி மக்களோட நிம்மதியும் கெடுத்தது. நாடே குட்டிச்சோரா போ. எத்தனை நாடுங்க எல்லாம் அரபு வசந்தம் பேசுவாங்க. பிரச்சனை நல்ல ஒரு ஆட்சியாளர்களும் நிறுத்தணும்னு பேசுவாங்க. பிரச்சனையை ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, அங்கதான் நிம்மதி இல்லாம போற நிலைமை என்ன செய்யும்? எல்லாத்திலும் வரும் சகோதரர்களே. அதனால நலவை நோக்கி போக வேண்டும். தவறுகளையும் பிழைகளையும் நல்ல முறையில் அணுகி, அழகான முறையில் அணுகி சுட்டி காட்டிக் கொண்டு அதை திருத்துகிற பக்குவத்தோடு போக வேண்டுமே அல்லாமல் தவறுகளை மாத்திரம் தூக்கி பிடித்துக் கொண்டு ஆடுகிற மனநோய் எனக்கும் உங்களுக்கும் வருமாக இருந்தால் அது குடும்ப வாழ்க்கையும் சரி, சமூக வாழ்க்கையும் சரி, எல்லா வாழ்க்கையும் சீரழிக்கும். எனவே நம்ம சமூகமாக வாழும் பொழுது நம்மளோடு சுற்றுச்சூழல்ல இருக்கிறவங்க தவறு செய்வாங்க, பிழை செய்வாங்க, அதை மட்டும் தூக்கி பிடிக்காம என்ன நலவு இருக்குதுன்னு பாருங்க, இவனால என்ன நல்லது நடக்குதுன்னு பாருங்க, அந்த நல்லதை பெருசா பேசுங்க, அந்த நல்லதை பெருசா பேசுங்க. மக்களுடைய உள்ளத்தின் நல்லெண்ணம் வரட்டும். அவனிடத்தில் இருக்கிற தப்பை தவறாக சுட்டிக்காட்டி, நாகரிகமாக சுட்டிக்காட்டி அழகாக திருத்த முயற்சி செய்வோம். இல்லைண்டா என்ன தெரியுமா நடக்கும்? கெட்டதை மட்டும் பேச பேச சமூகத்தில் விரோதிகள் அதிகரித்து விடுவார்கள். அது திடீர்னு என்ன செய்யும்? பூகம்பத்தை அப்படியே கிளப்பி விடும். சகோதரர்களே, இந்த விஷயத்தில் இஸ்லாம் மிச்சம் கவனமா இருக்குது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன செய்தி என்ன? ஹுதில் அஃவ வஅமுர் பில் உர்வி வஅரில் அனில் ஜாஹிலீன். நபியே, நல்லதை எடுத்துச் சொல்லுங்கள், நல்லதை எடுத்துச் சொல்லுங்கள். மனிதர்கள் செய்கிற தப்பு தவறுகளை மன்னித்து விடுங்கள், மடையர்களை புறக்கணித்து விடுங்கள். என்ன அல்லாஹ் சொல்றான்? மனுஷன் தவறு செய்வான், மன்னிங்க. அவன் செய்கிற தவறு பிழைன்றதை நல்ல முறையில் சுட்டி காட்டுங்க. அப்ப என்ன செய்யணும்? நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி வரலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இது அல்லாத இன்னும் பல வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன. அனைத்தையும் ஒரு இடத்தில் சொல்வது என்பது சாத்தியமற்ற ஒரு செய்தி. நம் மீதுள்ள கடமை நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நோக்கி பயணிக்கின்ற நானும் நீங்களும், நிம்மதியையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கின்ற நானும் நீங்களும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நிம்மதியான வாழ்க்கைக்கான காரணிகள் என்ன என்பதை தேடி படித்து எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து அதனூடாக நிம்மதியை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு, குர்ஆனும் ஹதீஸும் நிம்மதியான வாழ்க்கைக்கு இவைகளை வழிகாட்டுதல்களாக காட்டி தந்திருக்கின்றனவோ அந்த வழிகாட்டுதல்களை எங்களுடைய வழிகாட்டல்களாக எடுத்து நடந்து உலகத்திலும் நிம்மதியாக வாழ்ந்து மறுமையிலும் வெற்றி பெற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருளட்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.